ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பழக்கடையை இடித்து அகற்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து கடை உரிமையாளர்கள் மற்றும் வணிகர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் அருகே நசீர் முகமது என்பவர் பழக்கடை நடத்தி வருகிறார். அவரது கடையை அகற்ற சென்ற நெடுஞ்சாலைத்துறையினர் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. பணம் தர மறுத்ததால் அதிகாரிகள் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தகர செட்டுகளை இடித்து அகற்றியதாக குற்றம் சாட்டிய கடை உரிமையாளர் மற்றும் அனைத்து வணிகர் சங்கத்தினர் நெடுஞ்சாலைத்துறை வாகனத்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அலுவலகம் சென்று அதிகாரிகளிடம் முறையிட்டனர். அப்போது அதிகாரிகள் முறையான பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த வணிகர் சங்கத்தினர் சத்தியமங்கலம் அத்தானி சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஐயா